Hi viewers, welcome back to my channel Lux Designers. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு ஆரி ஒர்க்கில் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதோட ஸ்லீவ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் வீடியோவில் நான் வந்து கொடுத்துருந்தேன். அந்த வீடியோ வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் டிசைன் வந்து பார்த்துடலாம். இதே சேம் ப்ரொசீஜர் தான் நமக்கு வந்து பேக் நெக்கும் வரும். இப்போ நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எப்போவுமா தான் ஃபஸ்ட்டு 4 லேயருக்கு வந்து நம்ம வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுப்போம். நான் வந்து கோல்டு கலர் ஜரி வந்து யூஸ் பண்ணி 4 லேயருக்கு நான் வந்து த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்க போகிறேன். த்ரெட் ஒர்க் வந்து கொடுக்கும்போது செயின் ஸ்டிச்சிங் வந்து ரொம்பலாம் லென்த்தியாக போடாதீங்க. ஸ்பீடாக வந்து ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப லென்த்தியாலாம் செயின் ஸ்டிச்சிங் கொடுக்காதீங்க. ஒரு அளவுக்கு கரெக்டாக கொடுத்தா தான் ஃபினிஷிங் வந்து பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? அது மாதிரி அந்த 4 லேயர்ஸுமே நெருக்கமாக இருக்கணும். கேப் எதுவுமே இல்லாமல் 4 லேயர்ஸும் நெருக்கமாக இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா சுகர் பீடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். 2 பீடாக ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது ரொம்பவே கேப்பெல்லாம் இல்லாமல் நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. கேப் இருக்கக்கூடாது. கேப் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? கேப் இல்லாமல் நெருக்கமாக வர மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து சிங்கிள் பீடாக கூட நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி ஃபஸ்ட் லேயர் வந்து கொடுத்தாச்சு. செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோன் செயின். நான் வந்து கோல்டு கலர் ஸ்டோன் செயின் வந்து நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த கோல்டு கலர் ஸ்டோன் செயினை நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அப்படியே ஸ்டிச் பண்ண தெரியும் அப்படின்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தெரியாது, க்ளூ அப்ளை பண்ணி தான் ஸ்டிச் பண்ணுவீங்கன்னா க்ளூ அப்ளை பண்ணி அதை லைட்டாக ஒட்டினதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுங்க. நான் வந்து 2 ஸ்டோன் சேர்த்து ஸ்டிச் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்டோன் கூட ஸ்டிச் கொடுத்துக்கலாம். இனி அடுத்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி 3 mm சைஸ் ஆன்டிக் பீடு வச்சு சிங்கிள் பீடாக தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். அதாவது பஞ்ச் ஆஃப் பீடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த எல்லா பீடுமே நம்ம வந்து சிங்கிள் பீடாக தான் ஸ்டிச் பண்ணணும். 2 பீடு சேர்த்து ஸ்டிச் பண்ணிடாதீங்க. ஃபினிஷிங் ரொம்பவே நீட்டாகவே இருக்காது. இந்த மாதிரி அடுத்த லேயர் வந்து கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் டிசைன் மாதிரி கொடுக்கலாம். ஒரு 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீடு எண்டில் கொடுத்துட்டு நம்ம வந்து அப்படியே த்ரெட்டை வந்து உள்பக்கமாக எடுத்துகிட்டு வந்து 2 3 mm சைஸ் பீடு அடுத்து வந்து ஸ்டிச் கொடுக்கலாம். 4 mm சைஸ் ஆன்டிக் பீடு ஒரு சுகர் பீடு. இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துட்டே வந்துடலாம். இந்த மாதிரி ஸ்லீவ் நெக் ஃபுல்லாகவே ஸ்லீவுக்கும் இதே டிசைன் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து அந்த வீடியோவும் பாருங்கள், அப்போ உங்களுக்கு வந்து புரியும். இது வந்து நெக்குக்கு வந்து ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் இதே சேம் மாடல் தான். ஒரு சிம்பிள் ப்ளவுஸுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இனி புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3 mm சைஸ் ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சைட் பார்த்து கொடுத்துக்கலாம். அடுத்து இன்னொரு சைட் பார்த்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சென்டர்லேருந்து நேராக வர மாதிரி கொடுத்துட்டு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு புட்டாஸ் வந்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். இப்போ யாராச்சும் ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் வந்து கேட்டாங்கன்னா அதில் வந்து புட்டாஸ் வந்து கொஞ்சம் ஹெவியாக கொடுக்கும்போது ஒர்க் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிம்பிள் புட்டாஸ் நான் வந்து கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணி. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதே மாதிரி பேக் நெக்கும் இதே சேம் லேயர்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். 4 லேயருக்கு வந்து ஃபஸ்ட்டு த்ரெட்டு, அதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு வந்து சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு வந்து ஸ்டோன் செயின், அதுக்கப்புறம் ஒரு லேயருக்கு வந்து 3 mm சைஸ் ஆன்டிக் பீட் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வெளிப்பக்கம் வந்து 4 mm சைஸ் ஆன்டிக் பீடும் சுகர் பீடும் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே சுற்றி நம்ம வந்து புட்டாஸ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பேக்லேயும்.
ஃபுல்லாக கொஞ்சம் நெக் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி புட்டாஸ் வந்து கொடுத்துருக்கோம். அப்போ ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்கும். ஃப்ரெண்டும் அதே மாதிரி தான் கொடுத்து நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு சிம்பிள் நெக் டிசைன் கேட்டாங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.